ரூட் 45 ஹாலிடேஸ் ஒரு லண்டன் பேஸ்ட் டூரிஸ்ட் பிஸ்னஸுங்க. சூப்பராக நம்ம தமிழர் நடத்துக்கிற பிஸ்னஸ். இப்போ வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு குரூப் டூர் வந்து செப்டம்பர் 22 ஆஃபர் பண்ணுறாங்க. 64,945 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க பர் பர்சன். இதில் வந்து ஃப்ளைட்டு, அக்காமடேஷனு, ட்ராவலு, ஃபுட்டு அப்படின்ட்டு வந்து எல்லாமே 4 ஸ்டார் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ராமாயணம் சம்மந்தப்பட்ட அத்தனை லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 நைட் 7 நாள் அப்படின்ட்டு வந்து அழகாக உங்களை வந்து சுற்றி காட்டுறாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக செப்டம்பர் 22 நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். இந்த டூர் பேக்கேஜுக்கு வந்து ஈஸி இஎம்ஐயும் இருக்குது. ஸோ தாராளமாக இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய ஸ்ரீலங்கா டூரை பயங்கரமாக புக் பண்ணுங்கள். அருண் எக்ஸலோ தரங்கிணி திருவள்ளூரில் வந்து ஒரு 5.5 ஏக்கராக்கு வந்து பிளாட்டு போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு, வீரராகவ பெருமாள் கோயில் அப்படின்ட்டு வந்து எல்லாமே இருக்குது. இது வந்து 2,000 ரூபா இருந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் ஆகிடுச்சு. 2022 2,000 வந்து 4,000 ரூபா ஆகிடுச்சு. இப்போ இவங்க ஆடி ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா 3,750 ரூபாய்க்கு வந்து இந்த தராங்க. பக்கத்தில் சிப்காட்டு, இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் ஏரியா. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. ஸோ யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் மெட்ராஸ் பக்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திருவள்ளூர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அருணெக்ஸலோட தரங்கிணி ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த நம்பரை வந்து கூப்பிடுங்க. இன்றைக்கே உங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்கள். ஜனநாயகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டம்னு இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் ப்ரொடியூசரை வந்து கொன்று ஒரு வழியாக்கி அந்த வந்திருக்கு. கேவின் ப்ரொடக்ஷன் உண்மையாலுமே அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த இவ்வளோ பெரிய ஆன்ஸ்லாட்டை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது இருக்குல்ல, அதுவும் கடைசியில் ஏ சர்டிஃபிகேட் தான் இருக்குது. பட் அதை தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படிங்கிறது வந்து இது வந்து விஜய்ங்கிற ஒரு ஃபெனாமினன். அது வந்து அவர் வந்து இப்போ நடிகர் இதெல்லாம் தாண்டி போயிட்டார். அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பட் நடிகர் பொறுத்தவரை அடுத்த ஸ்டேட்டஸ் போயிட்டார். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக லீக்கான படங்க. எல்லாருமே பாட்டாங்க. எதிர்கட்சி குரூப் பூரா வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணி விட்டு காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி பல வேலைகள் பார்த்து இவர் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டார், சினிமாலையும் சோபிக்க மாட்டார், இதோட வாழ்க்கை முடிஞ்சுதுடா அப்படின்னு நினைக்கிறப்போ முருகன் எழுதுறார், தம்பி அது கிடையாதுப்பா, உன் விதி வேறப்பா அப்படின்னு வந்து முதலமைச்சரையும் ஆக்கி தமிழ்நாடு சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஓட்டு ஒரு படம் ரிலீஸும் வருது. எம்ஜிஆருக்கு அப்புறம் 50 வருஷம் கழித்து நடக்குது. இது டெஸ்டினி. விஜய் இஸ் டெஸ்டினிஸ் சைல்டு. அது விஜய் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டைட்டில் கார்டோட போதுங்க. அவ்வளோதான். அவங்க 300-400 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த டைட்டில் கார்டு போதுங்க. அவ்வளோதான். அவன் வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில்டு. அவ்வளோதான். அதை விட ஒரு அட்ரினலின், டெஸ்டோஸ்டரான், அந்த இந்த ஸ்டோன்லாம் சுரக்க தேவையே இல்லை. ஹீ செட்டில் ஃபார் தட். பட் படமாக எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலிங்க. லீக் ஆகிறப்ப பார்க்கல. ஏன்னா அது வந்து ஒரு 16 வருஷமாக அந்த சினிமா ரிவ்யூன்னு ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பட் நமக்கு சோறு போடுற ஒரு தாய் இது. அதுக்கு வந்து அதை அறுத்து நம்ம வந்து ரத்தம் குடிக்கணும்னு அவசியமே கிடையாதுன்ட்டு ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல. ஸோ எனக்கு வந்து புதுசாக இருந்தது. படம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த தளபதி கச்சேரியெல்லாம் ஆடுறப்போ வந்து ஐயோ இந்த மனுஷனை மிஸ் பண்ணிடுவோமே. ஏன்னா எனக்கு தீபாவளிக்கு அவர் படம் வரும். நான் ரிவ்யூ பண்ணி வளர்ந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தீபாவளி படம், அது விஜய் படம். அப்போது எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. அந்த மெமரிஸ் எல்லாம் ஃப்ளாஷ் கட் ஆகிடுச்சு. நீ வந்து இப்படி ஒரு டான்ஸ் ஆடி ஃபன் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபைட்டு, அந்த குட்டி குழந்தை கூட விளையாடுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாலியான குறும்புத்தனம். இது விஜய் ஷோ. இது மொத்தமே இது இழுத்துட்டு போகிறது விஜய் அண்ட் அனிருத். இவங்க 2 பேர் தான் இந்த படத்தை இழுத்துட்டு போகிறாங்களே. 2 பேரும். அணி வந்து விஜய்க்கு ஈக்குவலாக உயிரை கொடுத்துருக்கு. அணி வந்து அணிலா மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்ருக்கு. அதான் உண்மையை சொல்லணும். அவ்வளோ வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் வினோத்துக்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் இருக்குங்க, டு பி ஹானஸ்ட். ஏன்னா இது எதுக்கு இது ஆப்பிரிக்கா கண்டம், ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்து அங்கே ஒரு நாடு ஆப்பிரிக்காவில் அண்ட் இன்னொன்று எதுக்கு இவ்வளோ கொலைகள்? ஏன்னா நீங்கள் சித்தாந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டீப்பாக பேசுகிறீங்க. உங்கள் பேட்டிகள்லாம் பார்க்குறோம். அதாவது கடவுள்னா, மனிதர்னா, அதுன்னா இதுனாங்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது. அடேங்கப்பா, இவ்வளோ மனுஷனுக்கு புரியுதே, ஆஹா ஒரு புல் பூண்டு கூட வந்து அன்பாக இருக்காரு அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. படத்தை பார்த்தா சம்மந்தமே இல்லையா தலைவா? எதுக்கு இவ்வளோ கொலைகள், மனித கொலைகள் எதுக்கு? உள்ளே ரொம்ப குறைஞ்சது என்னீங்கன்னா பாடி என்னீங்கன்னா ஒரு 3000 பாடி இருக்குது உள்ள படத்துக்குள்ளே. அவ்வளோ சத்தக்குன்னு கையை விட்டுறது, தலையை விட்டுறது. நீங்கள் வந்து பகவந்த் கேசரி ரீமேக் பண்ணுறீங்க, சரி ரைட்டு. அதுக்கு நான் அவனோட சென்ஸ் அப்படியே கொண்டு வரணுமா என்ன? நீங்கள் வந்து சாப் பண்ணணுமா என்ன? அது ரொம்ப அநியாயமாக இருந்தது. இந்த ஆஃப்ரிக்கா போர்ஷனுங்கிறது தேவையே இல்லை. இது ரொம்ப சிம்பிளாக அதோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம ஊர் அங்கே ஒருத்தர் இருந்தார், தளபதி வெற்றி கொண்டார், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அரசியல்வாதி இருந்தான், அவன் வந்து திமிரு பிடிச்சவன் அப்படின்னு இப்போ இருக்கிற கண்டெம்பரரி அரசியல்வாதியெல்லாம் சாயலை வச்சு அவரை எதிர்த்து
தன்னோட தங்கச்சி அடாப்டட் சிஸ்டரை வச்சுட்டு என்ன பண்ணார் விஜய், அவ்வளோதான் படம் முடிஞ்சது. இதுக்கு எதுக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து அவன் இந்த பாபி தியோல் அவன் இந்த அனிமலில் ஹிட்டானாலானா அடடா அவன் தொல்லை தாங்க முடியல. ஏய் தளபதி வெற்றி கொண்டான், அங்கே பற்றியா பூரி, இப்போ கேட்கணும் சாரி. இதுதான் டைலாக், இப்படி தான் இருக்குது. என்ன மேலே இருக்குது விந்தியா, கீழே இருக்குது இந்தியா. அவன் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். டே யாரா நீ, டே டப்பிங் படம் கூட, டே நீ நடித்த படம் டப்பிங் கூட நல்லா இருக்கேடா, சொந்தமாக நடிக்கிற ஒரு வாய்க்கு அசைச்சு நல்லா தானே பேசேன்டா, அதான் சம்பளம் நிறைய கொடுத்துருக்காங்களேடா. இந்த இந்தியா ஃபுல்லாக அப்பீல் ஆகுன்னு அந்த அளவுக்கு கொண்டு வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி அப்படி ஒரு கட் பண்ணின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு அப்புறம் ஏறுறது, தம் அடிக்கிறது, என்ன அவனுக்கு எல்லாமே தெரியுமா. அதாவது எவ்வளோ அபத்தமாக இருக்குது அப்படின்னா கதை. ஏன்னா அது வினோத் நம்ம பாயிண்ட் பண்ணி அவனை அடுத்த தடவை அதான் சரி பண்ணுவார். ஏன்னா 50 லட்சம் பொம்மையை இம்போர்ட் பண்ணுறாங்களாம், சரியா, கரடி பொம்மைக்குள்ளே துப்பாக்கி பார்ட்ஸ் இருக்குதா, அது எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில் வந்து துப்பாக்கி. ஏடா கஸ்டம்ஸ் பற்றி தெரியுமா தெரியலையா? அவன் ஏதாவது அவனுக்குள்ள ஊழல் இருந்தால் மட்டும் வேணால் நீங்கள் உள்ளே இட்டு வரலாம், இல்லைன்னா ஒரு பிட்டு பென்சில் கூட வர மாட்டாங்க கஸ்டம்ஸில். எல்லாம் கஸ்டம்ஸ் செக் ஆகி தான் வரும். இந்தியாவில் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நீங்கள் பார்டர் பெட்ரோல்லாம் வந்து அவ்வளோ பெனட்ரேட் பண்ணி உள்ளடி வேலை ஏதாவது இருந்தால் மட்டுமே தான் கஞ்சாவாகட்டும் இல்லை வந்து மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாம் உள்ளே வர்றதுக்கு காரணம்னா உள்ளடி வேலை இருந்தால் தான். அதர்வைஸ் நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு அண்ட் கஸ்டம்ஸு இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறவங்க. ஸோ அதெல்லாம் காமெடி, அதெல்லாம் வந்து ஒரு நகைப்புக்குள்ளாக்குற மாதிரி இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகைப்புக்குள்ளாக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரோன் வார் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் ரோபாட்ஸ் அப்படின்ட்டு படிக்கலாயா, விகடனில் படிக்கலாம், இல்லை வந்து நம்ம ஆன்லைனில் படிக்கலாம். அப்படி ரோபாட்ஸ் வந்துடும்னு அந்த ரோபாட் எவால்வ் ஆகிறதுக்கு அதோட எனர்ஜி சோர்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து இன்னும் அதோட எவல்யூஷன் வந்து இன்னும் 15 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வரும். அப்போ சௌரியத்துக்கு அந்த ட்ரோன் சண்டை அதெல்லாம் பார்த்திங்கன்னா சௌரியத்துக்கு பண்ணி விட்ருக்காங்க அந்த இடமெல்லாம். அண்ட் மமிதா பைஜு அவங்களோட ரோல் என்ன பண்ணுறாங்க, கடைசியில் ஒரு சண்டை பண்ணுறாங்க. அந்த சண்டைக்கு வந்து மொத்த படம் வெயிட் பண்ண மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. அப்பா எப்படா சண்டை வரும், அது வரைக்கும் ஏதாவது நடிப்போம் அப்படின்ட்டு ஒரு அன்இன்ட்ரெஸ்டடாக நடித்த மாதிரி இருக்குது. மமிதா பைஜு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரியே தெரில. விஜயண்ணன் தான் போட்டு இழுக்கிறாரு படத்தை, எக்ஸ்ப்ரெஷனை வச்சு சண்டையை வச்சு க்ளோஸ்அப்பை வச்சு ஃபைட்டு அநியாயத்துக்கு ஃபைட்டு, அவ்வளோ ஃபைட் இருக்குது, அவ்வளோ உடல் உழைப்பு போட்டிருக்கு. அப்படி அப்போ அதை சரியாக யூஸ் பண்ணிக்கலாம்ல. பிரகாஷ்ராஜ் நல்ல ரோல் அவருக்கு. பிரகாஷ்ராஜ் ரோலை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலே அழகாக நம்ம கில்லி வைப்ஸ் வந்துருக்கும், ஜாலியாக சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு கண்டெம்பரரி பொலிட்டிஷியன் அவர் பேசுகிறப்ப நிறைய சிரிப்பு வருது நமக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்த்தீங்கன்னா கடலை செடியை போடிக்கிட்டு கடலை மட்டும் எடுத்துகிட்டு செடியை நட்டிடுவார். அது வந்து நாஞ்சில் சம்பத் சொன்ன ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, அதை கட் பண்ணி பாருங்கள், அது யாருக்கு அப்படின்னு தெளிவாக தெரியும். ஸோ அதெல்லாம் கலாச்சிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற அதிமுகவெல்லாம் செம்மையாக கலாச்சிருக்காங்க. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடெல்லாம் உள்ளே வருது, அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் இது ஒரு படம் இல்லையா, அப்போ அதில் ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே உட்காரணும். இதெல்லாம் சம்பவங்களாக இருக்கோ தவிர ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே எதுவுமே உட்கார மாட்டேது. அப்படிங்கிறது வினோத்துடைய புரிதலும் அதே மாதிரி தான். சிவில் வார்லாம் வராது தலைவா, இந்தியாவில் இப்போலாம் வராது. அதை யோசிக்க கூட மாட்டான். ஃபஸ்ட்டு நீங்கள் கடைசியில் காட்டுறீங்க எல்லோரும் சேர்ந்துருவாங்க. ஃபஸ்ட்டு யோசிக்கவே மாட்டான், ஃபஸ்ட்டு எடுத்து சுடவே மாட்டான், ஃபஸ்ட்டு எடுத்து மக்கள் கொல்லணும்னே போக மாட்டான். முதல் இந்தியர்கள் சண்டை போட்டுக்குவான். நம்மளும் கேரளாக்காரன் தண்ணி கிண்ணி தரலைன்னா முல்லை பெரியார் அப்படிங்குவான், காவரு அப்படிங்குவான், அது பேசிக்குவான், அவ்வளோதான். அதை தாண்டி அவன் குடும்பம் அழியணும்னா அவன் வந்து நம்ம குடும்பம் அழியணும்னா எந்த இந்தியனும் நினைக்க மாட்டான். எல்லோரும் சேர்ந்தா இருக்கணும்னு நினைப்போம். மேக்ஸிமம் 99.9% சேர்ந்துருக்கணும்னு தான் நினைப்போம். அதில் மத ஜாதியெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் அண்டர்மைன் பண்ண மாதிரியே இருக்குது. அது ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் இஸ் ஜஸ்டிஃபைட் பிகாஸ் தெர் ஆர் டூ மச் வயலன்ஸ் இந்த மூவி. இது வந்து சரியாக எடுத்துருக்கணும். இது சரியாக எடுக்கப்படலை. இது அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறத உண்மை. விஜய்க்கு வந்து ப்ராப்பர் சென்ட் ஆஃபே கிடையாது. இது ஹி டிசர்வ்ட் அ பெட்டர் சென்ட் ஆஃப். ஒரு மெர்சல் மாதிரி ஒரு சென்ட் ஆஃப், அதுதான் குட் ஹவ் பீன் த ப்ராப்பர் சென்ட் ஆஃப். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. பட் அதாங்க சொல்கிறேன், இது விஜய் ஃபேன்ஸுக்குள்ள போய் போடா வெண்ண அப்படின்னு. ஏன்னா அது தேவையில்லை அவங்களுக்கு செலிப்ரேஷனுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் எனக்கு அந்த எண்டு கார்டு வர்றப்போ அவரோட அந்த பழசெல்லாம் போடுறப்போ நமக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. ஆஹா இவர் இனிமேல் பார்க்கவே மாட்டோம்டா அப்படிங்கிறது ஒரு எமோஷன் ஆகுது. ஆனால் சொன்னதை செஞ்சு காட்டிட்டாங்க.
இப்போ வந்து நீ வந்து ஒழுங்காக போட்டேன்னா இளைய தளபதி விஜய், எலெக்ஷனுக்கு அப்புறம் சிஎம் விஜய் அப்படின்னாங்க. எல்லாம் சிரிச்சாங்க, எல்லா பொலிட்டீஷியனும். ஓஹோ இங்கே போடுறா அப்படின்னாங்க. வந்துருச்சு, டைட்டில் கார்டில் வந்துருச்சுங்க, மேனிஃபெஸ்டேஷன். அதான் சொல்கிறேன்னே, இஸ் டெஸ்டினிஸ் சைல்டு. என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாம் சாதிச்சிட்டாருங்க மனுஷன் உண்மையாலுமே. ஸோ திஸ் அன் ஆவரேஜ் என்டர்டெய்னர். ஃப்ரீயாக இருக்கீங்க, டைம் இருக்குது அப்படின்னா போய் தாராளமாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போய் பாருங்கள். பை த வே, இது வந்து ரோட் சவுத்தோட பேண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஓட்டமான் ட்ராக்ஸு, ஜிப்ஸு 2 பக்கம் வச்சு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக லான்ச் பண்ணியிருக்கோம். கிளாத் வந்து ரொம்ப ப்ரீமியமாக அந்த ஆட்டமன் நெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 699 விற்கிறோங்க. ஒரு 1500 என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டியில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பர்ச்சேஸ் கூட எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். பேஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப மெனக்கெட்டு தயாரித்தது. ஸோ வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மற்ற இதெல்லாம் இருக்குது, ஹனி நிறையா இருக்குது. ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.